இன்னைக்கு இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரால நம்ம என்ன பிரெக்னன்சி டிப் பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, நம்ம வீட்டுல யாராவது ஒரு கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பேரானந்தமா இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் நியூஸ்ங்க. பிகாஸ் இட் இஸ் அ டிவைன் பிளஸ்ஸிங். அதை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கணும். அண்ட் அந்த பிரெக்னன்சி அந்த 2 லைன்ஸ் பாசிட்டிவ் வந்ததை நம்ம பார்த்ததுமே எப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு அந்த அம்மாக்கும் சரி அந்த அப்பாக்கும் சரி. அதாவது அப்படியே வானத்தை போய் தொட்டுட்டு வந்த மாதிரி, ஏதோ லைஃப்ல ஒரு பெரிய சாதனை சாதிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. அந்த ஹாப்பினஸ் இதுக்கு முன்னாடி நீங்க எதுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் மதர்ஹுட் இஸ் த பெஸ்ட் திங். பெண்களுக்கு தாய்மைன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரமோஷன் அது. அந்த இடத்துக்கு ஈடாகாது எதுவுமே இல்லை. ஈடா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ எவ்ரி பிரெக்னன்சி இஸ் அ டிவைன் பிளெஸிங். நீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஷோ யுவர் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த காட். நீங்க எந்த இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்தந்த தெய்வத்துக்கு நன்றியை சொல்லுங்க. பிகாஸ் இந்த குழந்தைகள் கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? எவ்வளவு பேர் வந்து ஏஆர்சி சென்டர் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. வயசானவங்க கூட 60s 70s இருக்கவங்க கூட நான் சாகிறதுக்குள்ள ஒரு குழந்தை. இப்ப ரீசெண்டா உங்களுக்கு சொல்றேன், குஜராத்ல ஒரு அம்மா வந்து 70 வயசுல she has delivered one boy baby. அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஐவிஎஃப் பிரெக்னன்சி பண்ணாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு குழந்தை பெத்துட்டு செத்துறணும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தாய்மை மேல ஏக்கம் இருந்திருக்குங்க. அழகான ஒரு ஆண் குழந்தை கிருஷ்ணனை போல பிறந்திருக்கான். சோ அந்த மாதிரி அந்த குழந்தைன்றது ஒரு தெய்வத்தோட பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, அவர் எல்லா பீஜத்துக்கும் பீஜம். பீஜம் மீன்ஸ் சீட். ஒரு இந்த உலகத்துல ஒரு மரம் வளரணும்னாலும் அதுக்கு சீடும் அவரு தான் கொடுக்குறாரு. நம்ம வயிற்றுல ஒரு கரு வளரணும்னாலும் அதுக்கு சீடும் அவரு தான் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் ட்ரூலி காட்ஸ் பிளெஸிங். அதை வந்து நம்ம மனசார ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஜேர்னி, அதாவது கடவுள் நமக்காக தேர்ந்தெடுத்து இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த குழந்தைய கொடுக்கணும்னு அவர் தேர்ந்தெடுத்து உங்க கருவுல ஒரு குழந்தைய உட்கார வச்சிருக்காருன்னா யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் யூ ஷுட் அக்செப்ட் இட் ஹாப்பிலி. ஸோ கமிங் டு த பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 லைன்ஸ் பாசிட்டிவ் வருது, கன்சீவ்ட் அப்படின்னு தெரியுது. சோ எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப இருக்க நம்ம காலகட்டத்துல வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு அட்வைஸா சொல்லிட்டு போவாங்க. ஃப்ரீ அட்வைஸ். இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது செய்யணும், இது பண்ணிட்டியா, மாடி ஏறிட்டியா, இது பண்ணிட்டியா, ரொம்ப மித்தாலஜிக்கல் ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்ப இருக்க காலகட்டத்துல பிரெக்னன்சிய ஒரு டிசீஸாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரெக்னன்ட்னா மதர்ஸே வந்து அந்த கருத்தரிச்ச பெண்ணோட மதரே சொல்றேன் நானு வந்து, ஐயோ பிரெக்னண்டா, நீ பெட்லயே இருமா, நானே உனக்கு சமைச்சு கொடுத்துட்றேன், ஏன் முடிஞ்சா ஊட்டி கூட விட்டுறேன், நீ மாடி ஏற வேணாம், நடக்க வேணாம், பண்ண வேணாம் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எந்த புக்லயும் எழுதலைங்க. அந்த மாதிரி பண்ணவும் வேண்டாம். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்லி இருக்காங்க, நமக்கு தெரிய வருது. ஸ்கேன்ல பேபி வந்து இல்ல பேபியோ பிளாசண்டாவோ வந்து கொஞ்சம் டிஃபெக்டிவா இருக்குன்னா அப்ப நாம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் கன்சீவ் ஆன உடனே வந்து அந்த மதரை நீங்க சோம்பேறி ஆக்கிட்டீங்கன்னா ஒரு ஹெல்தியான, ஒரு ஹாப்பியான, ஒரு இன்டெலிஜென்டான ஒரு குழந்தை பிறக்கிறத நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். Because pregnancy is not a disease. Pregnancy is a happy journey, motherhood journey, expecting parenthood. So you have to enjoy. நீங்க நார்மலா வீட்டு வேலைகளையும் செய்யலாம். பட் கொஞ்சம் வெயிட் தூக்குறது பாரம் இல்லாம கொஞ்சம் உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிக்காம யூ கேன் டூ எவ்ரி திங். பிகாஸ் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்யும் போது நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பீங்க, ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆவீங்க. ஸோ அதை வந்து ஒரு ஹாப்பியா வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த கரு ஒண்ணு நமக்குள்ள வளருது அப்படின்னும் போது மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அந்த கருவை தாங்க நாம ஃபர்ஸ்ட் சக்திசாலியா ஆகணுங்க. அதுக்கு எல்லா தாய்மார்களும் ரெடி ஆகணும். எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும், குழந்தை வெயிட்டா பிறக்கணும், குழந்தை வந்து எந்த குறையும் இல்லாம பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய சுமக்கிற அந்த தாயையும் கொஞ்சம் தாங்குங்களேன். அவங்கள எத்தனை பேர் தாங்குறாங்கன்னு தெரியல. சோ அந்த பிரெக்னன்ட் மதர்ஸோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன், அவங்க வீட்டுல உள்ள பேரண்ட்ஸும் சரி இல்ல இன்லாஸும் சரி எல்லாருமே அந்த பேரு காலத்துல அந்த பெண்ணோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. அவங்களால திடீர்னு காலையில எழுந்துக்க முடியாது, ஏன்னா மார்னிங் சிக்னஸ் இருக்கும், காலையில எழுக்கும் போதே கொமட்டல் இருக்கும் இல்லையா?
சோ ஒரு சில பெண்கள் வந்து இந்த வாமிட்டிங் வரும்போது வாழ்க்கையே வெறுத்துருவாங்க. இட்ஸ் பெயின்ஃபுல், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ் திங்ஸ். இட்ஸ் பெயின்ஃபுல், பட் ஸ்டில் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ பிளஸ்ட் மாம். அதை நீங்க மறக்க கூடாது. ஒரு ஹெல்தியா கொழுன்னு ஒரு கிருஷ்ணரை போல நல்ல முட்டை முட்டை கண்ணு வச்ச ஒரு அழகான குழந்தை உங்க வயித்துல வளருது அப்படின்றத நீங்க நினைக்கும் போது அந்த வலியெல்லாம் அப்படியே காத்துல பறந்து போயிடுங்க, அப்படியே கரைஞ்சிரும். ஸோ மென்டலி யூ ஹாவ் டு ஸ்ட்ராங், மென்டலி யூ ஹாவ் டு கெட் ரெடி டு ஹோல்ட் த பேபி, டு கேரி த பேபி. பிசிக்கலி அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், அவங்களால வந்து டயர்ட்னஸ் எப்பவுமே படுத்துட்டே இருக்கலாமா அந்த மாதிரி தோணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து, அதாவது பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் ட்ரூலி. ஸோ அந்த நேச்சரே வந்து, இயற்கையே வந்து உங்களுக்கு அந்த பாடியில சேஞ்சஸ், அக்செப்டன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ அந்த குழந்தைய அந்த கர்ப்பப்பை தாங்குற போது அவங்களுக்கு லைட்டா வயிற்றுல வலி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு பிசிக்கலி என்னென்ன சேஞ்சஸ் வரும், மென்டலி என்னென்ன சேஞ்சஸ் வரும், அந்த அவங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான டைமுங்க. எனிதிங் கேன் ஹேப்பன். யூஸ்வலி அபார்ஷன்ஸ் ரேட் வந்து நிறைய ஆகுறது இந்த 12 வீக்ஸ்க்குள்ளதான், அரௌண்ட் 13 வீக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம்ல அவங்க ஓடுறது, ஓடி வர்றது, குதிக்கிறது அந்த மாதிரி இல்லாம, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாம, அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள பயம் இருக்கும். திடீர்னு ஹாப்பியா இருப்பாங்க, திடீர்னு சேட் ஆயிடுவாங்க, திடீர்னு ஹஸ்பண்ட் மேல கோவம் வரும், திடீர்னு இரிட்டேட்டடா இருப்பாங்க. அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும். அதை வீட்டுல உள்ளவங்களும் அவரோட கணவரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த பிரெக்னன்சி ஜேர்னில அவங்கள சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வர நீங்க உதவி செய்யணுங்க. அவங்களோட மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஹார்மோன்ஸ்னாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி அந்த எல்லா தாய்மார்களும் மாறுறாங்களே வழிய அவங்க அன்னெசரியா இரிட்டேட் ஆகலைங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ஹெல்தி அண்ட் ஹாப்பி அண்ட் ஹெல்தி பேபி, இன்டெலிஜென்ட் பேபினா மதர் ஷுட் பி ஆக்டிவ். எந்த மதர் பேரு கால வரைக்கும், டெலிவரி வரைக்கும் ஆக்டிவா ஹாப்பியா இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஹாப்பியான ஒரு குழந்தை, நல்ல பிரெய்னி பாய், பிரெய்னி கேர்ளா தான் கண்டிப்பா பிறக்கும். இது பிரபஞ்சத்தோட நியதி. சோர்வோட இருந்து, பயத்தோட இருந்து நீங்க ஏன்னா இம்பாக்ட் ஆகுதுங்க. இட்ஸ் அ சயின்ஸ். நாம என்ன யோசிக்கிறோமோ அந்த குழந்தைக்கும் அந்த தாட்ஸ் வந்து போகும். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது அந்த குழந்தைக்கு வந்து தொப்புள் கொள் வழியா போற மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த தாட்ஸும் போகும். சோ அததான் வந்து நம்ம ஹிந்து சாஸ்திரத்துல கர்ப்ப சன்ஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ப்ப சன்ஸ்கார பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏர்லி பிரெக்னன்சி, அந்த பிரெக்னன்சி வுட்ல நம்ம வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இந்த டாபிக், இந்த வீடியோவோட எஜுகேஷன் டாபிக் வந்து உடல் நிலையும் மனநிலையும் எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படின்றதுதான். சோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபீல் இருக்கு அப்படின்னா ஒரு லைக், கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் சேம் நேம் ஃபாலோ பண்ணுங்க. மக்களே, உங்களோட நல்ல ஆதரவை எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நல்ல நல்ல எஜுகேஷன் டிப்ஸ் நானும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரை வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஹாப்பி மாமிஸ். பை பாய்.